ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். நம்மள்ல நெறைய பேர் என்ன சொல்வாங்கன்னா, "நான் ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுறேன். ஆனா வெயிட் மட்டும் ஏறிக்கிட்டே போகுது." அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆகுதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். சிலருக்கு வந்து என்னதான் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வெயிட் வந்து ஏறவே ஏறாது. அப்படியே குச்சி மாரி அப்படியே இருப்பாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கொஞ்சமா தான் சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா வெயிட் மட்டும் கிடுகிடுன்னு ஏறிட்டே போயிடும். இது எதனால? அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சாப்பிடுற குவான்டிட்டி மட்டும் இல்ல. நம்ம என்ன சாப்பிடுறோம்? எப்படி சாப்பிடுறோம்? நம்மளோட பாடி எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுது? இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே வெயிட் கெயினுக்கு காரணமா இருக்கும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து, கொஞ்சமா சாப்பிட்டாலும் ஏன் வெயிட் கூடுது? பார்க்கலாமா? என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதிகப்படியான ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிடுறனால தான். ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்னா என்ன? நம்ம பாப்புலரான ஒரு சிக்கன் கடை இருக்கு இல்லையா? ஸோ அங்க பண்ணக்கூடிய சிக்கனுமே வந்து ஒரு ப்ராசஸ்டு ஃபுட் தான். ஸோ அந்த சிக்கனா இருக்கட்டும், நம்ம வந்து அடிக்கடி போகக்கூடிய அந்த பேக்கரி ஐட்டம்ஸ், பிஸ்கட், சிப்ஸு அப்புறம் பேக் பண்ணி விக்கக்கூடிய அந்த பேக்டு ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் ஒயிட் பிரெட், ஃபாஸ்ட் ஃபுட், அதுக்கப்புறம் இந்த மைதா, சர்க்கரை, பிரிசர்வேட்டிவ் போடப்பட்ட அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து ப்ராசஸ்டு ஃபுட் தான். ஏன்னா நம்ம ப்ராசஸ்டு ஃபுட் வந்து நம்ம கொஞ்சமா தான் சாப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிக்கன் தான் நான் வந்து சாப்பிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு வயிறு நல்லா ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நெனைப்போம். ஆனா நம்ம வயிறு நெறஞ்ச மாரி ஃபுல்லா இருந்தாலும், கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் பசி எடுக்க ஆரம்பிக்கும். நம்ம வயிறு நெறைய சாப்பிட்ட மாரி இருந்தாலும், நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து கிடைக்காது. இந்த ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிடுறனால என்ன ஆகும்னா, சீக்கிரமா பசிக்கும். அடிக்கடி கிரேவிங்ஸ் வரும். ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிடணும் அப்படின்னு அடிக்கடி கிரேவிங்ஸ் வரும். ஓவர் ஈட்டிங் பண்ணுவோம். அதனால வெயிட் கெயின் ஆகும். நீங்க அதிகமா ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிடுறீங்களான்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிடுறனால மட்டுமே ஆகாது. ஃபைபரும், புரோட்டீனும் கம்மியா எடுக்கிறனாலயும் ஆகும். நம்ம உடம்புக்கு தினமுமே வந்து புரோட்டீனும், ஃபைபரும் தேவை இல்லையா? ஸோ, அத நம்ம கம்மியா எடுத்தாலும், எடுக்காம போனாலும் வெயிட் கெயின் நமக்கு ஆகும். தூக்கம் சரியா இல்ல அப்டின்னாலும், நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும், ஹார்மோனல் இஷ்யூஸ் இருந்தாலும், இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் இது மாதிரி வேற ஏதாவது ஹார்மோனல் இஷ்யூஸ் இருந்தாலும், இல்ல ஜெனடிக்கா இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லன்னாலும் நமக்கு வெயிட் கெயின் ஆகும். ஸோ இந்த மாரி வெயிட் கெயின் ஆகுறதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட குவான்டிட்டிய குறைச்சா மட்டும் போதாது. ஃபுட்டோட குவாலிட்டியும் முக்கியம். குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம வந்து எந்த அளவுல எவ்ளோ நல்ல விஷயங்கள் நம்ம சாப்பிடுறோம், எந்த அளவுல சாப்பிடுறோம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ரைஸ் மட்டும் சாப்பிட்டா என்ன ஆகும்? பார்க்கலாமா? சீக்கிரம் பசி வரும், ஓவர் கிரேவிங்ஸ் வரும், எனர்ஜி லெவல் ட்ராப் ஆகும். மறுபடியும் நம்ம சாப்பிடணும்னு தோணும். அதனால பேலன்ஸ்டு மீல் ரொம்ப முக்கியம். நம்மளோட சாப்பிடுற லஞ்ச் பிளேட் வந்து கொஞ்சம் தான் சாதம் இருக்கணும். நீங்க வந்து ஒயிட் ரைஸ் தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா, ஓகே தான். அது தப்பு கிடையவே கிடையாது. சாதத்த கம்மி பண்ணிக்கிட்டு நெறைய சைட் டிஷ் ஒரு மீடியம் சைஸ் கேரட் கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கும்பரையும் கொஞ்சமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தயிர் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரசம், மோரு, அப்புறம் 2, 3 சைட் டிஷ் பொரியல், கூட்டு இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு சைட் டிஷ்ஷ வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு, ஒயிட் ரைஸ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியா சாப்பிடுங்க. அடுத்து பார்க்க போறது, மில்லட்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணும்? நான் ஆல்ரெடி நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறேன். மில்லட்ஸ்ல வந்து அதிகப்படியான ஃபைபர் இருக்கு. அது நமக்கு ரொம்ப நேரத்துக்கு ஃபுல்ஃபில்லா ஒரு ஃபீலிங் தரும். நம்ம வயிறு ஃபுல்லா இருக்கிற மாரியே ஒரு ஃபீலிங் தரும். டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். மோஷன் வந்து ரெகுலரா போக அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சிலருக்கு வந்து மில்லட்ஸ் சாப்பிட்டா மோஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. மில்லட்ஸ்ல வந்து ஃபைபர் அதிகப்படியா இருக்கிறனால, நம்ம வந்து ஃபைபர் எடுக்கும்போது, அதுக்கு தேவையான தண்ணியும் நம்ம எடுக்கணும். ஃபைபர் ஜாஸ்தியா சாப்பிடும்போது, நம்ம தண்ணியுமே வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம குடிக்கணும். அதே மாரி நீங்க மில்லட்ஸ் வந்து இப்ப தான் புதுசா பழக போறீங்க அப்டின்னா, இதுவரைக்கும் மில்லட்ஸ் நீங்க சாப்பிட்டதே கிடையாது. இப்ப தான் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, பேசிக் மில்லட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த திணை, குதிரவாளி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மில்லட் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரே ஒரு மில்லட் வச்சு, இப்ப திணை அரிசியே வச்சு நான் வந்து 7 நாளுக்கு 7 விதமான திணை ரெசிபி எல்லாம் போட்டிருக்கிறேன். வீடியோ வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். ஆ மேல வந்து நான் டேகும் பண்றேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாரி ஒரு மில்லட் வாங்கி வச்சுட்டு, அந்த ஒரு மில்லட்ல வந்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்க பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து சேர்த்து பாருங்க. உங்களுக்கு வந்து அது செட் ஆகுதா? ஆகலையா? அப்படிங்கிறத நீங்க
கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு வாரத்துக்கு பாருங்க. அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறமா இன்னொரு மில்லட் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து மில்லட்ட இன்க்ளூட் பண்ணிக்க பாருங்க. எடுத்த உடனே வந்து 3 வேளையுமே மில்லட் அப்படின்னு இறங்க வேணாம். 3 வேளையும் கண்டிப்பா மில்லட் சாப்பிடணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டைம் போதும். உங்களுக்கு வந்து நீங்க பழகிட்டீங்க, நான் வந்து ரொம்ப வருஷமா சாப்பிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு நாளைக்கு 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இல்ல இப்பதான் வந்து புதுசா ட்ரை பண்றீங்க அப்படின்னா, ஒரே ஒரு மில்லட் மட்டும் வாங்கி எல்லா ரெசிபியும் நீங்க வந்து செஞ்சு பாருங்க. நான் நெறைய மில்லட் ரெசிபீஸ் போட்டிருக்கிறேன். சேனலுக்குள்ள போய் பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மில்லட் எப்பவுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஓவர் நைட் நீங்க சோக் பண்ணிட்டு, அதாவது 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு கண்டிப்பா ஊற விட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் நீங்க பண்ணணும். ஏன்னா நம்ம ஊற வச்சு சாப்பிடும்போது தான் நம்மளோட டைஜஷனுமே வந்து ப்ராப்பரா நடக்கும். ஸோ அது வந்து ஊற வைக்கிறனால நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா மில்லட்ஸ் வந்து ஊற வச்சு தான் சாப்பிடணும். மில்லட்ஸ்ல மட்டும் கிடையாது, வெஜிடபிள்ஸ்லயுமே வந்து நெறைய ஃபைபர் இருக்கு. நமக்கு ஃபைபர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ, அதே மாரி புரோட்டீனும் ரொம்ப முக்கியம். ஸோ தினமும் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல புரோட்டீன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புரோட்டீன் வந்து எல்லா பருப்பு வகையிலயுமே இருக்கு. எல்லா பருப்புலயும் இருக்கு. அப்புறம் கொண்டைக்கடலை, தட்டைப்பயிறு ஸோ இந்த மாரி எல்லா பருப்புலயுமே இருக்கு. ஸ்ப்ரவுட் அந்த முளை கட்டி வச்ச பயிறு வகைகள்ல இருக்கு. தயிர்லயும் புரோட்டீன் இருக்கு. புரோட்டீன் சாப்பிடுறனால உங்களுக்கு வந்து அந்த பசிய உங்களுக்கு கட்டுப்படுத்தும். தேவையில்லாத கிரேவிங்ஸ் வராது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாரி நம்ம வெயிட் லாஸ்ல இருக்கும்போது காமனா பண்ணக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் என்ன அப்டின்னா, பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்றது. நான் வந்து வெயிட் லாஸ்ல இருக்கேன். அதனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன் அப்டின்னா, பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்றது. நைட் வந்து ரொம்ப லேட்டா சாப்பிடுறது. இல்லன்னா லேட் நைட் பிரியாணி, லேட் நைட் ஸ்நாக்ஸ் அப்டின்னு இந்த மாரி சாப்பிடுறது. அதுக்கப்புறம் தண்ணி ரொம்ப கம்மியா தண்ணி குடிக்கிறது. உங்க உடம்புக்கு தேவையான தண்ணி வந்து நீங்க குடிக்காம இருக்கிறது. ஹெல்தி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியா சாப்பிடுறது. ஸோ இந்த மாரி காமனான மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க பண்றீங்களான்னு நீங்களே பார்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நம்ம பசியோட இருக்கிறது கிடையாது. ஸ்மார்ட்டா சாப்பிடுறது. நம்ம எப்ப சாப்பிடுறோம், எவ்வளோ சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், எந்த அளவுல சாப்பிடுறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். கொஞ்சமா சாப்பிட்டாலும் நம்ம சரியான ஃபுட்ட சூஸ் பண்ணலன்னா, நமக்கு வெயிட் கூட தான் செய்யும். ஒரு நிமிஷம். நெறைய பேர் வந்து என்னோட ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்க ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஆப்போட லிங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கு பின்னும் பண்றோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம். நீங்க ஏதாச்சும் லாங்குவேஜ் கத்துக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தா, லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்காகவே நாங்க ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்கு, ஆப்பிளுக்கும் இருக்கு. 2த்துக்கும் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படின்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன்.